வணக்கம். மனதுதான் கூத்தாடுகிறது, மனதுதான் அடங்க மறுக்கிறது, மனதுதான் அனைத்து விளைவுகளுக்கும் முன் நிற்கிறது. மனது நம் ஆன்மாவோடு சமரசமாகும் போது அந்த விளைவுகள் அனைத்திலும் நமக்கு வராத வண்ணம் ஒடுங்கி விடுகிறது. அனைத்து விளைவுகளுக்குமே இந்த மனம்தான் காரணம் என்பது நாம் உணர்வின் மூலமாக அறியப்படுத்தும் நிலை ஏற்படும் போது மனதை நாம் கலந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்படும் போது நிச்சயமாக மனதால் நம்மளுக்கு எந்த விளைவுகளும் ஏற்படாது. மனது கூத்தாடும், நல்லதுக்கும் கூத்தாடும், தீயதைக்கும் கூத்தாடும். இந்த கூத்தாடும் நிலைக்குரிய மனது அடங்காது. எதையாச்சும் இழுத்துக்கொண்டே செல்லும். ஏதாச்சும் ஒரு சம்பவங்களை ஊர்ஜிதப்படுத்தி அதை சாந்தப்படுத்தி விடாமல் இழுத்து விட்டு வேலைக்கு பார்க்கக்கூடிய நிலை இந்த மனதுக்கு உண்டு. அதான் சொல்லுவாங்க, மனது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதில்லை. இந்த மனது மட்டும் செம்மையானால் நம் அனைவருமே இளைய துறவிகள் தான். நல்ல இன்பமாக பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியத்தில் ஒரு இன்ப ஊற்றாக வாழ்ந்து கொண்டு சொல்லலாம். ஆனால் மனதை அடக்கவும் கூடாது. அதை காணாமல் அது போக்களே அதை கண்டுக்கிறவும் கூடாது, விட்டுவிட வேண்டும். அதுக்கு பேர் தான் அந்த மனதை ஒரு நிலைப்பாட்டில் கட்டி வைக்காமல் அதனுடைய நிலையிலேயே நாம் கண்ணு காணாமல் விட்டு விட்டோம்னால் மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் நம்மளை உயர்த்துகிறது, தாழ்த்துகிறது. அது இறை ஐக்கியத்தோட மனதை கடத்தி விட்டு இடைநிலையாக இருக்கும்போது